இன்னைக்கு நான் பிக் பண்ணியிருக்கிற ஸ்டாக் HDFC AMC 27th அக்டோபர் இந்த ஸ்டாக்கை பை பண்ணிவிட்டு 29th அக்டோபர் இந்த ஸ்டாக்கை நான் செல் பண்ணிட்டேன். இது ஒரு லாஸ் மேக்கிங் ட்ரேட். இந்த ட்ரேடை நான் பிக் பண்ணினதுக்கு ரீசன் டிமாண்ட் ஜோன். இந்த இடத்துல ஒரு ட்ராப் பேஸ் ரேலி இருக்குது. இது ஒரு ட்ராப் ப்ரைஸில் இந்த இடத்துல ஒரு பேஸ் ஃபார்ம் ஆகிடுச்சு. அகெயின் ப்ரைஸ் வந்து ரேலி ஆகிருக்கு. ஸோ ட்ராப் பேஸ் ரேலி. ப்ரைஸ் ரேலி ஆனதுக்கப்புறம் மொமெண்டம் எப்பயுமே சஸ்டெயின் ஆகாது. எகெயின் அது கீழே ரீட்ரேஸ் பண்ணி வரும். நம்ம ரீட்ரேஸ் பண்ணும்போது ப்ரைஸ் டிமாண்ட் ஜோனில் ஃபாலோ ஆகும்போது அன்றைக்கி டேட்டில் நம்ம ஆர்டர் போட்டிருப்போம். நெக்ஸ்ட் டேட்டில் மார்க்கெட் ஓப்பன் ஆகி ப்ரைஸில் நம்ம இந்த ஸ்டாக்கை வந்து நம்ம வாங்கிடுவோம். ஸோ இந்த ஸ்டாக்கு எப்படி போயிருக்குங்கிறத நான் உங்களுக்கு ரீப்ளே பண்ணி காட்டுறேன். என்னோடய ஃபர்ஸ்ட் டேயில் நான் வாங்கின டேட்லேருந்து ப்ரைஸ் வந்து மேலே தான் முடிஞ்சிருக்கு. ஐ மீன் ஒரு சின்ன கேப் அப் கொடுத்து நம்ம அந்த ப்ரைஸில் நம்ம வாங்கிட்டோம். செகண்ட் டேட்டில் சூப்பராக மேலே போயிடுச்சு கேண்டில். ஸோ நான் ப்ராஃபிட்டபுளாக இருக்கிறனால தேர்ட் டே நான் இந்த ஸ்டாக்கை வந்து நான் விற்கிறதுக்கு நான் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிட்டேன். இன்றைக்கி நைட்டு நான் தூங்கும்போது நான் ப்ராஃபிட்டபுளாக தான் இருந்திருக்கேன். நாளைக்கு காலையில் நான் மார்க்கெட்டில் இந்த ஸ்டாக்கை விற்கும்போது நான் லாஸில் விற்றுட்டேன். அது என்னோடய ரீசன் நீங்கள் சார்ட்டு பார்த்தாலே தெரியும். மார்க்கெட் ஓப்பன் ஆனோன்னா செம்ம கேப், அதாவது இந்த இடத்துல ப்ரைஸ் க்ளோஸ் ஆகியிருக்கு. கரெக்டாக இங்கே ப்ரைஸ் க்ளோஸ் ஆகிடுச்சு. இந்த இடத்துல க்ளோஸ் ஆகிட்டு மார்க்கெட் இந்த இடத்துல ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ நான் இவ்வளோ ஃபாலோ வந்து கேப்சர் பண்ணிட்டேன். ஏன்னா நம்ம மார்க்கெட்டில் இருந்து லைவாக ட்ரேட் பண்ண மாட்டோம். ப்ரீவியஸ் டேயே ஆர்டர் நான் ப்ளேஸ் பண்ணிவிடுவேன். நெக்ஸ்ட் டே மார்க்கெட்டில் என்ன ஓப்பனிங் ப்ரைஸ் கிடைக்குதோ அதுதான் நமக்கு கிடைக்கும். ஸோ நைட் தூங்கும்போது ப்ராஃபிட்டபுளாக இருந்துட்டு ஈவினிங் காலையில் எந்திரிச்சதுக்கப்புறம் லாஸில் வந்து இந்த ட்ரேடை நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம். இந்த மூமெண்ட் வந்து ஹிஸ்டாரிக்கலாக நிறைய இருக்கும். இந்த மாதிரி நம்ம லா ஆஃப் லார்ஜ் நம்பர் தான் நான் வந்து ட்ரேட் பண்ணுவேன். ஒரு சி ஆஃப் ரெட்டை வந்து உங்களோட அந்த நம்பர்ஸ் வந்து கம்மியாகிட்டே வரும். இதெல்லாம் வந்து இட்ஸ் அ பார்ட் ஆஃப் த கேம். நாளைக்கு இதே மாதிரி எத்தனை ட்ரேட் வந்து க்ளோஸ் ஆகிருக்குன்னு ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தோம்னா எவ்வளோ ட்ரேட் நம்ம கேப் டவுனில் வந்து நம்ம லூஸ் பண்ணியிருக்கோம்னு நமக்கு தெரிஞ்சிடும். பட் ஓவராலாக நீங்கள் ஒரே சிஸ்டமை நிறைய நாள் நீங்கள் ட்ரேட் பண்ணும்போது இதை மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து ரொம்ப கம்மியாயிடும். உங்களோட டிசிப்ளினே வந்து உங்களை ப்ராஃபிட்டபிள் ஜோனுக்கு வந்து எடுத்துகிட்டு போயிடும். ஸோ இந்த 1300 இந்த 2000 3000 எல்லாம் நீங்கள் மைண்டே பண்ணக்கூடாது. இதுக்கு எல்லாம் நீங்கள் ப்ரிப்பேர் ஆகி தான் நீங்கள் மார்க்கெட்டுக்குள்ளே வரணும். லாஸஸை வந்து நீங்கள் அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஓவரால் ஒரே சிஸ்டமை நீங்கள் பல நாளைக்கு ட்ரேட் பண்ணும்போது அந்த சிஸ்டம் வந்து ப்ராஃபிட்டபுளாக முடிஞ்சிடும். உங்களுக்கு அந்த நேரத்தில் நான் எடுத்த ப்ராஃபிட் போதும், எனக்கு ட்ரேடிங் கஷ்டமாக இருக்குங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா அந்த நேரத்தில் உங்களோட சிஸ்டமை நீங்கள் ஸ்டாப் பண்ணிவிட்டு நீங்கள் மார்க்கெட்டை விட்டு வெளியே வந்துடலாம். ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் எனக்கு இந்த மாதிரி ட்ரேடிங் பண்ணுறது பிடிச்சிருக்கு, நான் வந்து ப்ராப்பராக தான் நான் ட்ரேட் பண்ணுறேங்கிற மாதிரி உங்களோட மைண்டு சொல்லிச்சுன்னா நீங்கள் அதே சிஸ்டமை நீங்கள் கண்டினியூ பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கலாம். நீங்கள் டிசிப்ளின் ஆகிறதும் நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக ட்ரேட் பண்ணுறதும் உங்களோட மைண்ட் செட்டில் தான் இருக்குது. நீங்கள் ஃபாலோ பண்ணுற ரூல்ஸ் சிஸ்டம் எல்லாம் ப்ராப்பராக ப்ராக்டிஸ் பண்ணி அந்த கன்வின்ஷனை நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னு சொன்னால் உங்களால் பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ண முடியும். இல்லைனா இதை மாதிரி கேப் டவுன் ஆகிடுச்சே, நான் இனிமேல்ட்டு ட்ரேட் பண்ண மாட்டேன்னு சொல்லி மார்க்கெட் விட்டு நீங்கள் வெளியே போக மாட்டேங்க. இது ஒரு ப்ராசஸ். இந்த ப்ராசஸை நீங்கள் ஃபாலோ பண்ணினீங்கன்னு சொன்னால் ஆப்வியஸ்லி யூ வில் பிகம் அ பெட்டர் ட்ரேடர். நாளைக்கு வேறு ஒரு ட்ரேடில் உங்களை பார்க்குறேன். இந்த பர்டிகுலர் ட்ரேடில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னு சொன்னால் கீழே